எசேக்கியேல் 37:24. என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களை நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதில் என்றென்றைக்கு குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது அவர்கள் என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். 1000 வருஷ அரசாட்சியில தாவீது ராஜாவாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. டெக்ஸ் என்கிற வேத பண்டிதர் சொல்றாரு, இஸ்ரவேல் நாட்டுக்கு தாவீது தான் ராஜாவா இருப்பாரு 1000 வருஷ அரசாட்சியில. 12 அப்போஸ்தலர்களும் 12 கோத்திரங்களுக்கு அதிகாரிகளாய் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து தாவீதுக்கு மேல உலகத்துக்கே ராஜாவாய் இருப்பார் என்று சொல்கிறார். அந்த கருத்திலிருந்து நான் மாறுபடுகிறேன். ஏனென்றால் 2 விஷயம் அதுல முரண்படுகிறது. ஒன்று, என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார் என்று 25ஆம் வசனம் சொல்கிறார். 1000 வருஷம்ன்றது என்றென்றைக்கும் இல்லை. என்றென்றைக்கும் அதிபதியாயிருப்பார்னா முடிவில்லாமல் நித்தியத்துல. அது தாவீதுக்கு பொருந்தாது. இப்ப இயேசு கிறிஸ்து தான் ராஜா. ஒன்று. 2வது, அப்போஸ்தலர்களுக்கு மேல தாவீது இருப்பார் என்றதும் அது சரியான ஒரு சமன்பாடா வராது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுக்காரர்களை விட புதிய ஏற்பாட்டுக்காரர்கள் ஒரு படி மேலானவர்கள் என்று எபிரேயர் சொல்கிறது. ஆனா புதிய எருசலேமில் 2 பேரையும் சமமா ஆண்டவர் வைக்கிறார். 12 வாசல்களுக்கு 12 கோத்திர பிதாக்களின் பெயரை வைக்கிறாரு. 12 அஸ்திபாரங்களுக்கு 12 அப்போஸ்தலர்களின் பெயரை வைக்கிறாரு. 2 பேரையும் சமமா தான் வைக்கிறார். அதனால அப்ப தாவீதுக்கு கீழே அப்போஸ்தலர்களுக்கு ஒரு கோத்திரம், தாவீதுக்கு 12 கோத்திரத்துக்கு மேல அதிகாரம்னா இந்த சமன்பாடு அந்த இடத்துல முரண்பாடு ஆகி விடுகிறது. அதனால இயேசு கிறிஸ்து தாவீது என்று சில இடங்களில் அழைக்கப்பட்டிருக்கிறார் தீர்க்க தரிசன பாஷையில. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 29-30 வசனங்கள். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணதை அறிந்தபடியினால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். 16வது சங்கீதத்தை எடுத்து பேதுரு பேசுகிறான். தாவீது தன்னை குறித்து தான் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்ல தான் சொல்லியிருக்கான். நான் என்றுதான் சொல்லியிருக்கிறான். தாவீதை குறிக்கிற மாதிரி தான் தாவீது சொல்லியிருக்கிறான். ஆனா பேதுரு சொல்றான், அது தாவீது தன்னை குறிக்கவில்லை, கிறிஸ்துவை தான் குறித்திருக்கிறான் என்று சொல்கிறான். 22ஆம் சங்கீதத்தில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தாவீது தன்னை குறிக்கிறது போலதான் சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்கு அது தீர்க்க தரிசனமானது. இங்க 16ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனம், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். என் ஆத்துமான்னு தாவீது சொல்றான். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சொல்கிறான். ஆகவே இது தாவீதுக்கு நடக்கல. இந்த வசனம் தாவீதுக்கு நடக்கல. அதைத்தான் பேதுரு சொல்றான். அதனால அது கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. அதே போலத்தான் தீர்க்க தரிசன பாஷையில தாவீது என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்து தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்பார், உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருப்பார். ஏற்கனவே சொன்னது போல 12 அப்போஸ்தலர்கள் 12 கோத்திரத்துக்கு அதிகாரிகளாக இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த தேவ பிள்ளைகளாகிய நாமும், உயிர்த்தெழப் போகிற தேவ பிள்ளைகளாகிய நாமும் 1000 வருஷ அரசாட்சியில அவரோட கூட சேர்ந்து ஆளுகை செய்வோம். ஆமென்.